பிடிக்க வேணாம் தான் சொல்றான். பிடிச்சா எப்படி கத்துறான் பாத்தியா? இப்ப எந்திரிச்சு நிக்க பழகினதும் என்னமோ விட்டா தனியாவே நடந்துருவேன்னு நினைப்ப அவனுக்கு. அதி சொன்ன கேளு, பிடிக்கலன்னா விழுந்துருவ. நல்லா சொல்லுறியா? இவன் எந்திரிச்சே நிக்க மாட்டேங்கிறானேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதும் எப்ப பார்த்தாலும் எதையாவது பிடிச்சி எந்திரிச்சு நின்னு கீழே விழுந்துடுறான். இவனை பிடிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. முன்னாடியாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பான், இல்லைன்னா மெதுவா முட்டி போட்டு நடப்பான். அதனால கீழே எல்லாம் விழமாட்டான்ற தைரியத்துல இவனை எங்கேயாவது விட்டுட்டு நான் வேலை செய்வேன். ஆனா இப்போ புடிச்சு எந்திரிச்சு நிக்கிறானா, எங்கேயாவது விழுந்துருவானோன்னு பயமாவே இருக்குது. இவனை விட்டுட்டு போய் வேலையும் செய்ய முடியல. ஐசு அண்ணி வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? அம்மா பசங்களை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அண்ணா எங்க? அவருக்கு ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி அவர் வேலையை முடிச்சிட்டு வர நீ முன்னால போயிடுன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு முன்னால வந்துட்டேன். அவர் சாயந்தரமா வருவார் ஐசு. சரி அண்ணி. அப்புறம் பிங்கு, உனக்கு என்ன ஸ்கூல் லீவா? ஆமா லீவு தான். எனக்கு ஒரு வாரம் ஸ்கூல் லீவு. நம்ம குட்டி தம்பிக்கு பர்த்டே வருதுல, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பர்த்டே முடியற வரைக்கும் எனக்கு ஸ்கூல் லீவு தான். நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேனே. என்னது, தம்பியோட பர்த்டேக்காக ஒரு வாரம் லீவ் போட்டுட்டியா? ஐயோ இல்ல, இது பர்த்டேக்காகலாம் லீவ் போடல. அவங்க ஸ்கூல்ல டீச்சருங்களுக்கெல்லாம் என்னமோ ஒரு வாரம் மீட்டிங் இருக்கா, அதனால அவங்க ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சரி இவனுக்கு பிறந்த நாளாச்சே, நம்ம குட்டி தம்பிக்கு பிறந்த நாள நம்ம ஒரு வாரம் அங்க போய் இருந்துட்டு வருவோம்னு சொன்னேன். அதுக்கு தான் அவ இப்படி சொல்றா. ஓ அப்படியா? நான் கூட என்னடா இவன் பிறந்த நாளைக்காக ஒரு வாரம் போய் ஸ்கூல் லீவ் போட்டுட்டாலோன்னு நினைச்சிட்டேன். சரி சரி, எப்படியோ இவளுக்கு ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் தானே, அப்ப ஒரு வாரம் இருந்து பிறந்த நாள முடிச்சிட்டு போனா போதும். அப்படி நினைச்சிட்டு தான் வந்திருக்கிறது. இனி அவர் வந்தாதான் தெரியும் என்ன சொல்றாருன்னு தெரியல. அதெல்லாம் அண்ணா ஒன்னும் சொல்ல மாட்டாரு, ஒரு வாரம் இங்க இருந்துட்டு போனா போதும். ஆமா டிங்கு ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கான்? அட அது ஏன் கேக்குற? வர வழியில ஒரு கடையை பார்த்துட்டு ரெண்டும் சேர்ந்து எனக்கு அந்த முட்டாய் தான் வேணும் இந்த முட்டாய் தான் வேணும்னு கடையில் நின்று ஒரே சண்டை. கடைசியில் எந்த முட்டையும் வாங்கி தர மாட்டேன், ரெண்டும் நடன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் பாத்துக்க. அதான் அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். வேற ஒன்னும் இல்ல, அது எப்பவும் இருக்கிறது தான். ஐயோ சரி சரி, மிட்டாய்க்கு தான் சண்டையா? இங்க மிட்டாய் எல்லாம் நிறைய இருக்கு. டேய் டிங்கு வா, அத்தை உனக்கு மிட்டாய் தரேன். மிட்டாய் தான்டா, அத்தை தரேன் வா. அண்ணி பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க, உள்ள போலாம். ஐயா டிங்கு டிங்கு எல்லாம் வந்திருக்காங்க பாரு, அவங்கள கூப்பிடு, உள்ள போலாம். ஐயோ டி அதே நின்னது போதும். இங்க பாரு, அத்தை அக்கா அண்ணா எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம உள்ள போய் விளையாடலாம் வா. ஐயோ ஆதி தங்கம் என்ன சொல்றான்? ஓ இப்ப பிடிச்சு நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சா? ஆமா நீ, நான் கூட போன தடவை நீங்க வந்தப்போ இவன் நிக்க கூட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மெதுவா பிடிச்சு எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் நிக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் பரவாயில்ல, நீ நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவனை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எதையாவது பிடிச்சு எந்திரிச்சு நின்று கீழே விழுந்துகிட்டே இருக்கான். ஆமா அப்படிதான் ஐசு, பிடிச்சு நிக்க தெரியாத வரைக்கும் அப்படியே அமைதியா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பிடிச்சு நிக்க தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படியாவது கால் எடுத்து வச்சு நடக்கணும்னு தானே பாப்பாங்க. அப்ப நடக்க பார்க்கும்போது அப்படியே விழுந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கூடயே இருந்து பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஐயோ இந்த முகில் பயலுக்கெல்லாம் நான் என்ன பாடுபட்டு தெரியுமா? ஐயோ இவனும் அந்த மாதிரி தான். நீ இப்ப பிடிச்சு நிக்க ஆரம்பிச்சிருக்கானா, நம்ம பிடிச்சா கூட வேண்டான்னு சொல்லி கையை தட்டி விடுறான். தனியா நிக்கணுமா? தனியா அவனால நிக்க முடியுமா? தனியா நின்னு கால் எடுத்து வச்சதும் கீழே விழுந்துடுறான். அது அப்படிதான், அவங்களுக்கு என்னமோ நம்ம தனியா நடந்துருவோங்கிற நினைப்பு. அதான் நம்ம பிடிச்சாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த நடவண்டியெல்லாம் இருக்குல்ல, அது வாங்கி கொடுத்தா விழவும் மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் நடந்து பழகிடுவாங்கல்ல. ஐயோ ஆமா நீ, நடவண்டி ரியாவோட தோணி இருக்கு, அது மேல இங்க தூக்கி போட்டிருக்கேன். அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சு மெதுவா நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆமா ஆமா ரியாவோட தோணி இருக்குல்ல. சரி நீ அவனை பாரு, நான் உள்ள போய் அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறேன். இல்ல நீ உங்களுக்கு தெரியாது, இருங்க நானும் வரேன். டேய் அதி வா, உனக்கு அம்மா அக்காவோட வண்டி எடுத்து தரேன். அந்த வண்டியை பிடிச்சு நீ தனியா நடப்பியாமா? ஆமா பூ வண்டி தான். அந்த வண்டியை பிடிச்சு நட, அப்ப நீ கீழே விழ மாட்டேன், அம்மாவும் பிடிக்க மாட்டேன். அம்மா அது உன்னோட வண்டி தான். நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பழகும் போது அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தது. அதை பிடிச்சுக்கிட்டு தான் நீ மெதுவா நடந்து பழகுன. அந்த வண்டியை தான் இப்ப தம்பிக்கு கொடுப்போம், அவனும் பிடிச்சு நடக்கட்டும். கார் இல்ல ரியா, அது நடவண்டி. பார்த்தது இல்லையா? எம்மோ நீ அதை பிடிச்சுதான் நடக்கவே பழகுன. அது இருக்கு, இரு எடுத்து கொடுக்குறேன், அப்புறமா பாரு. சரி அம்மா உள்ள வார்த்தை எடுத்து தரேன் வா. நடவண்டி கிடைச்சதா உனக்கு சந்தோஷத்தை பத்தியா?
நீ அதையும் டைட்டா பிடிச்சுக்கோ. பிடிச்சு மெதுவா நட பார்க்கலாம். அந்த வண்டியை பிடிச்சு அப்படியே மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருவான். ஐசு நீ விட்ரைஸ், அவன் விழலாம் மாட்டான். அதை பிடிச்சு மெதுவா நடந்துருவான். ஐயோ இல்ல, நீ எனக்கு பயமா இருக்கு. அவன் வண்டியை விட்டுட்டானா கீழே விழுந்துருவான்ல. கொஞ்சம் பழகுற வரைக்கும் நான் பிடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அங்க பாரு அவன் எவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்கானு. அதெல்லாம் விட மாட்டான். நீ கையெடுத்து பாரு. பாரு அவனே பிடிக்காதுன்னு தான் சொல்றான். அடே ஆதி அம்மா கையெடுக்கிறேன். நீ வண்டியை டைட்டா பிடிச்சுக்கோ. விட்டுறாதடா, விட்டா கீழே விழுந்துருவ. பத்தியா அவன் விட மாட்டான். நீ பயப்படாத. இது பாப்பாவோட வண்டியா? பாப்பா பார்த்ததே இல்ல. அரியா இது உன்னோட வண்டி தான். நீ தம்பி மாதிரி இருக்கும்போது உனக்கு வாங்கினது. இதை பிடிச்சுதான் நீ நடக்க பழகுன. அப்புறம் நீ நல்லா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மா இதை தூக்கி மேல போட்டுட்டேன். அதான் நீ பாத்துருக்க மாட்ட. ஆமாமோ, அப்பெல்லாம் இந்த வண்டியை பிடிச்சுதான் நீ வீடெல்லாம் நடந்துகிட்டு இருப்ப. இப்ப பாரு எடுத்து வச்சதுனால உன் தம்பிக்கு யூஸ் ஆகுது. இப்ப உன் தம்பி இதை பிடிச்சு வீடெல்லாம் நடக்க போறான். சரி அண்ணி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வாங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். சரி எசி, நீ வா. குட்டி பையனா பிங்கு பாத்துக்குவா. பிங்கு, தம்பி பாப்பா கூட விளையாட. தம்பி பாத்துக்க சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.